நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனியும் சூரியனும் எப்போது கெடுவார்கள் என்று பார்க்கணும். உதாரணம், இங்கே நமக்கு எல்லாருமே தெரியும், ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜோதிடர்களுக்கு தெரியும், சூரியனும் சனியும் யார்? இருவருமே எதிரெதிரானவர்கள். இங்கே சூரியன் ஒளிக்கிரகமாகவும் சனி இருள்கிரகமாகவும் உள்ளதை ஒளித்தன்மையாலும் இவரும் எதிரானவர்கள். அதோட அவர் உறவு ரீதியாக பார்த்தோம்னா சூரியனுடைய இரண்டாவது மனைவியாகிய சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் இந்த சனீஸ்வர பகவான் என்று நம்மளுக்கு கிரந்தங்களில் சொல்லப்படுகிறது. தன்னுடைய தந்தை மீது மிகப்பெரிய கோபமும் தந்தையை பிடிக்காதவராகவும் சனீஸ்வர பகவான் உள்ளார். அதனால தான் எப்போது இங்கே சனியும் சூரியனும் சந்தித்துக் கொள்கிறார்களோ அப்போது அந்த பாவகம் கெடும். எப்படி? எந்த பாவகத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்களோ அந்த பாவகம் கெடும். சூரியனுடைய ஆதிபத்தியம் என்ன? தந்தையால் இந்த ஜாதகனுக்கு உதவியின்மை, சரியான தந்தையாக இல்லாமல் அல்லது தந்தையே இவர் வாழ்வை பார்க்காமல் தந்தை இறந்து போவது, அல்லது தந்தையாக இல்லாமல் குடும்பத்திற்கு ஆகாமல் ஊதாரியாக குடிகாரனாக உள்ள போன்ற அமைப்புகள்ல எவ்வாறு இருக்கும் என்பதை ஜாதகத்தை இப்போ ஒவ்வொருவரும் தந்தை என்றாலே பல்லை கடிப்பனாகவும் தந்தையும் சண்டையிடனாகவும் உள்ள ஜாதகங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் இங்கே நாம் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் பார்க்கமையானால் இங்கே சூரியன் இருந்து சூரியனுக்கு ஒரு 4 டிகிரி வச்சுக்கணும். இங்கே சனி ஒரு 3 டிகிரி வச்சுக்கணும். இப்படி இருக்க ஜாதகக்காரனை என்ன தந்தையாவே கடுப்பாவன், தந்தையை பார்க்கும்போது பிடிக்காதவனாகவும் தந்தையை வெறுக்கக்கூடியவனாகவும் தந்தையை பல்லை கடிக்கக்கூடியவனாகவும் இது போல இந்த ஜாதகம் இருப்பான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்கே 2 கெடுப்போம். இந்த சூரிய திசை வந்தாலும் சூரிய திசை கெட்டு போகும், சனி திசை வந்தாலும் சனி திசை கெட்டு போகும். ஏன்? இருவரும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும் போது அங்கே இது மாதிரி உள்ள அமைப்பு உள்ளவர்களுக்கு தந்தை ரீதியாக ஒரு பலன் நடக்காது. தந்தையும் கெடுவார், ஜாதகமும் கெடுவார். இங்கே 2 பேரும் கெடுவாங்க. ஆனா இப்போ இங்கே சூரியன் இருக்கார் என்றால் சூரியன் இங்க இருக்காரு, சனி 10ஆம் பார்வையாக பார்க்கும் போது சூரியன் மட்டும் கெடுவார். எப்படி? சனி நல்லா இருப்பாரு, சூரியன் மணி கெட்டுப்பார். அதே போல இங்கே சூரியன் இருக்கும் போது 3ஆம் பார்வையாக சனீஸ்வரன் பார்க்கும் போது அப்போது சூரியன் மட்டுமே கெடுவார். இங்க 2 இடத்துலயும் சூரியன் மட்டும் தான் கெட்டு போவாரு. ஆனா இப்ப நேராக பார்க்கும்போது சூரியனும் கெட்டு சனியும் கெடக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாகும். நீங்க எழுது பாருங்க, சிறு வயதிலே தந்தை இழந்தவங்க, தந்தை சரியில்லாம தாயோட பிரிந்து வாழக்கூடியவர்களுடைய ஜாதகங்களை எடுத்து பாருங்க, இவ்வாறுதான் இருக்கும். அப்படியே நம்ம ஜோசியத்தை புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தையும் கிரகங்களையும் மனித உறவுகளாக புரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா இங்கே சூரியனும் சனியும் தந்தை, ஆனால் தந்தையை பிடிக்காத மகன் இங்க யாரே சனீஸ்வரன். இதனாலதான் ஒவ்வொருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இது போல கஷ்டம் உடையவர்கள், தந்தையை பிரித்து வாழக்கூடியவர்கள், தந்தையால் பெரிய மற்றவருடைய ஜாதகத்தை பாருங்க, இந்த பலன் அப்படியே இருக்கும். சரிங்களா? இந்த ஜாதகர் சூழ்நிலை சனிதசை வந்தாலும் கெடுக்கும், சூரியசை கெடுக்கும். இங்கே வரும்போது சூரிய சமணி கெடுக்கும், இங்கே சூரிய சமணி கெடுக்கும். கணிசம் நல்லாவே இருக்கும். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த மாதிரியான வீடியோக்கள் தேவை உங்களுக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கள் என்னென்ன பிழை இருக்கு அதையும் நம்ம சுட்டி காட்டுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. நம்மளுடைய சில பேர் கேட்குறீங்க, அப்பாயின்மெண்ட் வேணும், உங்களோட பேச ஜாதகம் பண்ணுங்க, எப்படி கான்டாக்ட் பண்ணுங்க. இதான் நம்மளுடைய எண். நான் எல்லா வீடியோக்கும் சொல்லி தான் இருக்கேன். இது கேட்குறீங்க 70 10 73 13 65. இதுதான் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர். இதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஜாதக பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கடுத்து என்னோட அலுவலகம் வந்து காரைக்குடியில் வந்து இங்கே காரைக்குடியில் அருகில் உள்ளவர்கள் நேரடியாக வந்து உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.